யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். பிரியமானவர்களே, பிசாசு என்கிறதற்கு சாத்தான், சர்ப்பம், திருடன், கொலைகாரன், அழிக்கிறவன், முதலை, மிருகம், பொய்யன், பொய்யுக்கு பிதா, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்று அநேக விதத்தில் வேதம் விவரிக்கிறது. லூசிபர் என்றவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதான தூதனாக இருந்தவன். அவன் ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனவன். வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்கள் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன் இருதயத்திலே அகம்பாவமும் பெருமையும் மேட்டிமையும் கொண்டிருந்தவன். கர்த்தர் அவனை கீழே தள்ளிவிட்டார். பெருமை, மேட்டிமை, அகம்பாவம் என்பவைகள் பிசாசின் சுவாபம். ஆகையினால் தான் கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு, பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு, பரிசுத்தத்திற்கு, திவ்ய சுவாபங்களுக்கு எப்பவுமே எதிர்த்து நிற்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பிசாசுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், பிசாசை எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவர்களே. ஆனால் நாமோ கர்த்தருக்கு, அவர் சத்தத்திற்கு, அவர் பிரியத்திற்கு, ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு, ஆண்டவரின் அன்புக்கு கீழ்ப்படுகிறோம். அதாவது பிசாசின் திட்டத்திற்கு மாறாக ஆண்டவரின் பட்சத்தில் நிற்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிராக ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறபடியால் அவன் ஓடிப்போகிறான். ஆண்டவரின் பட்சத்தில் இருப்பதே அவனை எதிர்த்து நிற்பது. இயேசு சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினபடியால் அவர் பிசாசை ஜெயிக்க முடிந்தது. நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையினால் இயேசுவை சுதந்தரித்து பிசாசை ஜெயிப்போம். ஜெபம். ஆண்டவரே, எல்லா நாமத்திற்கு மேலாய் உயர்த்தப்பட்டவரே, முழங்கால்களை முடக்கி உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். ஆமென்.